ஒரு மர்மமான நோய் வந்த காரணத்தால அரசரை வெளியில விடாம அரண்மனையிலேயே பொத்தி பொத்தி பார்த்துட்டு இருக்க அந்த அரசருக்கு அடுத்தது ராஜ்யங்கிறது அந்த அரசரோட மூத்த பையனான நம்ம ஹீரோவுக்கா இல்லைன்னா அந்த ராஜாக்கு இப்போ தற்போதைய மனைவியா இருக்கிற ராணி அவங்களுக்கு பிறக்க இருக்கிற குழந்தைய வச்சு அப்படி பிறக்க இருக்கிற குழந்தைய வாரிசா காட்டி இந்த ராஜ்யங்கிறது ஹீரோக்கு போக விடாம அந்த ராணி கையில எடுத்துக்கலான்னு பாக்குறாங்க. இப்படி அரியணைக்காக ராஜ்யத்துல ஒரு பெரிய சூழ்ச்சி இந்த ராணியா போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு புதுசா ஒரு பஞ்சாயத்து வருது. நாட்டுக்குள்ள புதுவிதமான ஒரு வைரஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அந்த வைரஸ் மக்களை ஜாம்பியா மாத்துது. இது வரைக்கும் நீங்க பார்த்த மற்ற ஜாம்பி கதைகள் மாதிரி இல்லாம இந்த கதைங்கிறது தனித்துவமா நிக்க தான் போகுது. ஆக்சுவலி இது ஒரு சீரீஸ் தான். இருக்கிற மொத்த எபிசோடையும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 வீடியோல கம்ப்ளீட் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கூட சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனிவேஸ் உப்பு வாங்க நம்ம வீடியோக்கு ஆஃபணும். கதையோட ஆரம்பத்தில் நைட் டைமில் ராஜாவோட மேன்ஷனுக்கு ஒரு மருத்துவர் தன்னோட அசிஸ்டண்ட்டை கூட்டிக்கிட்டு ரூம்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இங்கே பாடுற குட்டி பையன் என்னன்னாலும் நீ ராஜாவோட முகத்தை பார்க்கக்கூடாது சரியான்ட்டு அவனை உள்ளே கூட்டிகிட்டு போக அந்த அசிஸ்டன்ட் பையனுமே இந்த ஒரு சத்தமும் போடாமல் அப்படியே ஒரு சூப் மாதிரியான ஒரு விஷயத்த ராஜாக்கு கொஞ்சம் தள்ளி விட டக்குன்னு உள்ள இருந்து ஒரு கை அப்படியே அவனை இழுத்துட்டு போகுது. அவனோட அலறல் சத்தம் மட்டும்தான் வெளியில கேட்க கட் பண்ணா ஒரு நாள் காலையில் ஒரு சின்ன போஸ்டர் ஒன்று வெளியில் ஒட்டப்பட்டிருந்திருக்கு. ஊர் முழுக்க இப்போ இருக்கிற ராஜா இறந்து போயிட்டாரு, கூடிய விரைவில் புதுசா ஒரு மாற்றங்கிறது ஏற்படுங்கிற வார்த்தைகள்லாம் இருக்குமா. இதை அந்த ஊரோட படைத்தளபதி ஒருத்தன் எடுத்து பார்த்துட்டு எதுக்குதான் இதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறானுங்களோ, ராஜா நல்லா தானே உயிரோட இருக்கிறாரு. அப்புறம் அவன் ஆளுங்கிட்ட சரி எவன் இந்த வேலையை பார்த்ததோ அவனுங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடு, கூடவே இப்படி எழுதி ஒட்டியிருக்கானுங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டும் சில பேர் கமுக்கமா இருந்திருப்பானுங்கள அவனுங்களையும் போட்டு தள்ளிடுன்னு கருணையே காட்டாம அங்க ஊர்ல இருந்த 2 பேர் அப்படியே தலையை வெட்டி விட்டு போயிடுவான். இந்த மாதிரியான போஸ்டர்ஸை ஒட்டுறது ராஜாவோட ஆட்சியை எதிர்க்கிறதுன்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் காரணம். அடுத்து இந்த நாட்டோட கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆகிறதுக்காக சில பசங்களாம் படிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அந்த படிக்கிற பசங்க பார்த்த வேலையாக தான் இருக்குன்னு அவனுங்க எல்லாரையும் ஒரு 89 பேரை கூட்டிட்டு வந்து அவனுங்க எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க அந்த ஊரோட சில மினிஸ்டர்ஸ். ஸோ உண்மையை சொல்லுங்க, யார் இதையெல்லாம் உங்களை பண்ண சொல்றா, எதுக்காக நீங்க இப்படி நாட்டுக்கு எதிராகவே திரும்புறீங்கன்னு கேட்கக்குள்ள அதுல ஒரு பையன் என்னது நாங்க நாட்டுக்கு எதிராக திரும்புறோமா, அப்படியே ரொம்ப யோக்கியமா இருக்கு உங்க நாடு, எங்களுக்கு தான் தெரியுமே ராணியோட கையோட பகடக்காயா ராஜா எப்போ மாறிட்டாருன்னு. ராஜாக்கு 2வது மனைவிங்கிற பேர்ல நாட்டுக்குள்ள இப்படி ராஜ்யத்தையே கேவலமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. முக்கியமா ராணியோட அப்பா டே நீ உள்ளதாண்டா உட்காந்துட்டு இருக்கிற, நீ பார்த்த வேலை தாண்டா இது அப்படின்னு திரிட்டு இருக்க. ஆனா அப்போ அங்க நிழல்ல உட்காந்துட்டு இருந்த ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் வராரு. இவர் தான் ராணியோட அப்பா பிளஸ் ஒரு பெரிய கைன்னு வச்சுக்கோங்களேன், இவரை நம்ம சீஃப்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு கேள்விதான் கேட்பான், புதிய ஆட்சி ஒன்று வேணும், புதிய ஆட்சி வரப்போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆட்சிங்கிறது இளவரசருக்கு கீழேயான்னு கேட்க அதுவே நம்ம இளவரசர் ஹீரோ பையன் தான் ராணியை மீட் பண்றதுக்காக வந்திருப்பாரா. எதுக்கு இவ்வளவு மரியாதைன்னு கேட்டா ஆப்வியஸ்லி என்னதான் 2வது மனைவியா இருந்தாலும் அம்மாங்கிற உறவு தானே. எதுக்கு பையன் என்ன மீட் பண்ண வந்திருக்கேன்னு ராணியும் கேட்கக்குள்ள இந்த மாதிரி 10 நாளா அப்பாவுக்கு அம்மா நோய் வந்திருக்குன்னு சொல்றீங்க, ஆனா இன்னும் அவருக்கு அது சரியாகாம இருக்கு, அட்லீஸ்ட் என்னையாவது அவரை பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு கேட்டா அவங்க முடியாதுங்கிறாங்க. ஏன்னா அம்மா நோய் சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தொற்று நோய், நீ போய் உனக்கு இது அது பரவிடுச்சுன்னா ராஜாவுக்கு எது ஆனாலுமே அடுத்தது ராஜ்யத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்புங்கிறது உங்ககிட்ட தானே இருக்கு, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது இல்லைன்னு கொஞ்சம் அக்கறைப்படுற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி அக்கறை இல்லைன்னு நம்ம இளவரசருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த ராணி அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி சரி அவர் அட்லீஸ்ட் அப்பா உண்மையாலே உயிரோட தான் இருக்கிறாரா இல்லையாங்கிற அந்த விஷயத்தையாவது சொல்லுங்கன்னு கேட்கக்குள்ள எதுக்கு உனக்கு என் மேல இவ்வளவு சந்தேகம், ஒருவேளை நான் உன்னோட அம்மாவா இருக்கிறங்காட்டி என்ன உனக்கு பிடிக்கலையா, இல்லைன்னா உனக்கு பிறக்க போற ஏதோ இந்த குட்டி பாப்பாவோ இல்ல குட்டி தம்பியோ இவன் மேல உனக்கு காண்டா அப்படின்னு கேட்க அப்படிலாம் நினைக்கவே இல்லை. எதுக்கு இவங்க இப்படி பேசுறாங்கன்னு யோசிச்சுட்டு அங்கிருந்து வந்த இளவரசனும் சரி நானே அப்பாவோட அரண்மனைக்கு போகலான்னு இருக்கிறேன்னு சொல்லக்குள்ள நம்ம ஹீரோ கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ் யாரும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தெய்வமே உங்க அப்பாவை போய் பாக்குறேன்னு சொல்லி நீ அங்க போய் எங்களோட வேலைகளை உழ வச்சிடாதீங்க அப்படின்னு அவங்க கெஞ்சிக்கிட்டு இருப்பானுங்களா. காலையே விழுந்துருவாங்க நம்ம ஹீரோவை போக வேண்டாம்னு சொல்றதுக்கு. நம்ம ஹீரோக்கு செம கடுப்பு, நான் தான் இந்த இடத்துல இளவரசன், ராஜாவோட வார்த்தைகளை மீறியுமே ராணியோட வார்த்தைகளுக்கும் ராணியோட அப்பனான அந்த சீஃபோட வார்த்தைகளுக்கு தான் நீங்க மரியாதை கொடுக்குறீங்க, இந்த ராஜ்யத்துல யாருக்கு தான் அதிக பவர் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு அவரோட ரூமுக்கு வர அப்போ ஹீரோ பின்னாடியே ஒருத்தர் வராருல, அவர் நம்ம ஹீரோட பர்சனல் அசிஸ்டன்ட். என்னோட அவளுக்கு வயசு கம்மி, ஆனா அவ எனக்கு அம்மாவான்னு இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கோவத்துல விட்டு எறிஞ்சுக்கிட்டு இருக்க. அதுல ஒரு பொருளை நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பிடிச்சிட்டு தெய்வமே என் வருஷ சேலரியோடவுமே இந்த பொருளோட விலைங்கிறது ஜாஸ்தி நம்மளுக்கு தெரியாத, இப்படி எல்லாம் விட்டு எறிஞ்சு என் மனசை காயப்படுத்தாதீங்க, அப்புறம் கோவத்துல ஏதாவது பொருளை தூக்கி வீசுறீங்கன்னா அதை நீங்க உங்க அம்மா மேல தூக்கி வீசினா கரெக்டா இருக்கும்.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காமான ஹீரோவுமே அந்த அசிஸ்டன்ட் கிட்ட, நீ எனக்காக ஒரு வேலை பண்றியா? எங்க அப்பாவை அரண்மனையில வச்சிருந்திருக்காருல, அவருக்கு டெய்லியும் என்ன மருந்தெல்லாம் தராங்க அப்படிங்கறத ஒரு ஜேர்னல் மாதிரி நோட் பண்ணி வைப்பாங்க. அதை போய் ஆட்டை போட்டு வரையான்னு கேட்டா, ஐயோ ராஜாவோட அரண்மனையில ஆட்டைய போடுறது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, செக்யூரிட்டி எல்லாம் பயங்கர டைட்டா இருக்குன்னு போக மாட்டோமானா. ஆனா ஹீரோவனை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பான். மகனே, நீ என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் ஆகிறதுக்காக எக்ஸாம் எழுதுறன்னு சொல்லி 40 வயசு வரைக்கும் வேலை இல்லாம இருந்தேன்னு தெரியுமா? அப்படி அந்த 40 வயசு வரைக்கும் உன்னோட ஒய்ஃப் தான் உனக்காக சம்பாரிச்சு கொடுத்து உன்னையும் பாத்துக்கிட்டாங்க. இப்படி 10 வருஷமா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் ஏதோ உன்னோட ஒய்ஃப் கொஞ்சம் பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அப்படி பிரெக்னெண்டா இருக்கிற ஒய்ஃபுக்கு சத்தான உணவுகள் கொடுக்கணும்னு இளவரசனான நான் எனக்கு கொடுக்கிற சாப்பாட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஆட்டையை போட்டிருந்திருக்கல. இதையெல்லாம் நான் வெளியில சொன்னேன்னு வையேன், மகனே இந்த 40 வயசுல உனக்கு கிடைச்ச இந்த சீட்டுங்கிறது கிளிதான் அப்படின்னு சொன்னா அந்த அசிஸ்டன்ட் அப்படியே ஷாக் ஆனவன், யோ உனக்கு என்ன நான் அதெல்லாம் பண்றேன் அப்படின்னு முதல்ல இருந்தே தெரியுமா? ஐயா அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டே என்ன இது எனக்கு எகெயின்ஸ்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தியா? சரி விடு, கழுத போய் தொலையுது. இப்போ என்ன, அதை போய் ஆட்டையை போட்டு வரணும். ஓகே ஃபைன். எப்படியும் செக்யூரிட்டிக்கு இருக்கிற கார்ட்ஸ் வந்து ஷிஃப்ட் மாறுவானுங்க. அப்படியே நைட் டைம்ல கார்ட்ஸ் ஷிஃப்ட் மாறும்போது அப்போ கொஞ்சம் அவனுங்க லெத்தார்ஜிக்கா இருப்பானுங்க. அந்த டைம் தான் கரெக்டா இருக்குன்னா முடிஞ்சா போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லுவானா. அந்த அசிஸ்டன்ட் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோவோ கொஞ்ச நேரம் ஒரு சொன்னதையே யோசிச்சு பார்த்துட்டு, ஷிஃப்ட் மாறும்போது லெத்தார்ஜிக்கா இருப்பானுங்க, உள்ள போயிட்டு வரலாமா அப்படின்னா நாம ஏன் போக கூடாதுன்னு. அதே மாதிரி ஷிஃப்ட் மாறுற டைம்ல கரெக்டா ஹீரோ பையன் ராஜாவோட அரண்மனைக்குள்ள பூந்துருவான். ஒளிஞ்சு போயிட்டு இருக்கும் போது அப்போ அங்க ஒரு காட் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ராஜா தொலைஞ்சு போயிட்டாரு, எங்க போனாருன்னே தெரியல, உடனே போய் தேடுங்க அப்படின்னு எல்லாரும் உலாவிட்டு இருக்கேன். என்னது ராஜா தொலைஞ்சு போயிட்டாரான்னு ஒண்ணுமே புரியாத ஹீரோவும் அப்படியே கொஞ்சம் முன்னேறி வருவானா. அப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல ஏதோ ஒரு கொடூர உருவம் வர மாதிரி தெரியும். பயங்கரமா நாத்தம் வர அடிக்குமா. சைடுல இருக்கிற ஒரு கம்பி எடுத்து டிஃபென்ஸுக்காக வச்சிருந்திருப்பான். அந்த உருவங்கிறது அங்க இருக்கிற லைட் எல்லாம் தள்ளி விட்டுட்டு அப்படியே காணாம போன மாதிரி தெரியுமா. என்னடா எதுவும் வரலையான்னு இவனும் கதவு நீக்கலான்னு போக, அப்போ அந்த படைத்தளபதி இருக்கிறான்ல, அவன் ஆளுங்களோட அங்க வந்து நிப்பானா. தலை நீங்க என்ன பண்றன்னு ஹீரோ கிட்ட கேட்கும்போது, இல்ல இப்போ இங்க ஏதோ ஒரு மான்ஸ்டர் ஒன்று இருந்துச்சு. நம்ம ஹீரோ கொஞ்சம் பதட்டத்தில் இருப்பானா. இருந்தாலும் அந்த படைத்தளபதி, மான்ஸ்டர் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல தலை, இது ராஜாவோட பேலஸ்ல, இங்க எப்படி மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும், இவனுங்க உசாரா தான் இருக்கிறானுங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவுமே, சரி அரசர் தொலைஞ்சு போயிட்டாருல கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்கல. நாங்க இதுக்கு கண்டுபிடிக்கணும், ஆக்சுவலி அரசர் நல்லா தான் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவானா. ஓ அப்படியா, அப்படின்னா தூங்கிட்டு இருக்கிற அரசரை நானே போய் பர்சனலா மீட் பண்ணிட்டு வரேன்னு நேரா ஹீரோ அரசரோட ரூமுக்கு போகும்போது, போக வேண்டான அந்த தளபதி நம்ம அரசரோட தலையிலேயே கத்திய வைப்பான். அந்த தளபதி வேற யாரும் கிடையாது, ராணியோட அண்ணன் தான். யாருமே ராஜாவை போய் பார்க்க கூடாதுன்னு ராணியோட ஆனர், நீங்க இளவரசரா இருந்தாலும் உங்க தடுக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொன்னா, அரச வம்சத்தை சேர்ந்த என்ன மாதிரியான ஆளோட உடம்புல இருந்து ஒரு துளி ரத்தத்தை ஒரு காமனரா இருந்து உன்னால எடுக்க முடியும்னா முடிஞ்சா எடுத்துக்கடான்னு ஒரு ரூம்குள்ள போகும்போது அந்த இடத்துல அந்த ராணியோட அப்பா இருக்கிறான்ல அந்த சீஃப், அவன் தான் உட்கார்ந்து இருப்பான். ராஜாவை காணோம். எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு ஹீரோவை பார்த்து அவன் கேட்கக்குள்ள, ஹீரோவுமே இங்க ஒரு மான்ஸ்டர் உலாவிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், எங்க அப்பாவோட சேஃப்டியை என்ஷூர் பண்றதுக்காக வந்தம்மானா. அதுக்கு சீஃபுமே, மான்ஸ்டரா, நான் கூட ரீசெண்டா ஒரு மான்ஸ்டரை பத்தி கேள்விப்பட்டேன், அவங்க அப்பா ஆட்சியில இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டி தன்னை பெத்தெடுத்த அப்பாவோட ராஜ்யத்தையே அவர்கிட்ட இருந்து பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு கொடூரமான மான்ஸ்டர் அப்படின்னு ஹீரோவை சாட பண்ணுவானா. கூடவே ராஜாவுக்கு உடம்பு சரியாயிருச்சு, ராணியா பாக்குறதுக்காக ராணியோட அரண்மனைக்கு போயிருந்திருக்காங்க, இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்களான்னு ஹீரோவை அனுப்பி விட்டுருவானுங்க. வெளியில நடந்து வரும்போது கூட அந்த தளபதி படைத்தளபதி நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணுவான். இளவரசர் ஏதோ சின்ன குழந்தை மாதிரி மான்ஸ்டரை பார்த்திருக்கேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு, குளிர் ஜோரம் இது வந்துற போது சுடுதண்ணி வச்சு கொடுங்கடா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பானா. என்னடா ஒண்ணுமே பண்ண முடியலன்னு ஹீரோ ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, கரெக்டா ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். அவன் ராஜாவோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி டெய்லியுமே வந்து ஜேர்னல் எழுதுவாங்க போல, அதை செக் பண்ணி பார்க்கும்போது 10 நாளுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு முதல்ல ரொம்ப ஹையான ஃபீவர் வந்திருக்கு, அதை குணப்படுத்த முடியுமா இல்லையானே தெரியலங்கிற மாதிரி ஒரு 2-3 நாள் அந்த ஜேர்னல் எழுதியிருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஜேர்னலுங்கிறது எழுதப்பட்டிருந்திருக்காது, வெறும் எம்டி பேப்பரா இருக்கும். ராஜாவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குதுங்கிறத கம்பல்சரியா பதிவு பண்ணியே ஆகணும். ஆனா இப்படி அவருக்கு வந்த காய்ச்சலுங்கிறது இவ்வளவு சிவியரா இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தும் இதை எழுதாம விட்டுருந்திருக்காங்கன்னா என்னமோ பின்னாடி ஒரு சதி இருக்கேன்னு யோசிக்க, அப்ப அந்த அசிஸ்டன்ட் அந்த புக்ல ஒரு மருத்துவரோட நேம் ஒன்று நோட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும் போது, அந்த மருத்துவர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ராயல் பேலஸ்ல வேலை செய்யறத விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு கேட்கக்குள்ள, ஆமா 3 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாரு, ஆனா ரீசெண்டா நம்ம ராஜாவுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்காக ஒரு திருப்பி வந்திருக்காரு அப்படின்னா அவரை போய் மீட் பண்ணா மேபி அரசருக்கு என்னாச்சுங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும்னு ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் மட்டும் கிளம்பலான்னு முடிவெடுக்கிறாங்க. அதுவுமே யாருக்கும் சொல்லிக்காம கொல்லிக்காம மாறு வேஷத்துல கிளம்பலான்னு. பேரலா அந்த நாட்டோட எல்லையில இருக்கிற ஒரு பர்டிகுலர் கிராமம், அதுல இருக்கிற ஒரு மருத்துவ சாலையில
குணப்படுத்த முடியாத புதுசா ஏதோ ஒரு நோய் வந்த காரணத்தால அங்க இருக்கிற மருத்துவச்சிகள் எல்லாமே எல்லா பேஷண்ட்ஸையும் பார்த்துட்டு இருக்கிறாங்களா. அதுல ஒரு பர்டிகுலர் லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் முக்கியமான ஆளு. அவங்கள நம்ம நர்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த நர்ஸ் எல்லாருக்கும் கட்டெல்லாம் போட்டு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்க, என்னத்த மருந்து கொடுத்து சோறு ஓட்டாதானே உடம்பு சரியாகுங்கிற மாதிரி அங்க ஷின்னு ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு சும்மா அவன் பாட்டுக்கு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பானா. இவங்களோட முயற்சிகளை என்னதான் அந்த ஷின் நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அவனுக்குமே அந்த நர்ஸ் வந்து கட்டு போட்டு விட்டுட்டு கொஞ்சம் வாயை வச்சுட்டு கம்முன்னு தான் இரு, நமக்கு தேவையான அரிசி பொருட்களை கண்டிப்பா கவர்மெண்ட் கொடுத்து அனுப்புவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்களா. ஆனா அப்போ ராஜாவுக்கு மருத்துவம் பார்த்து அந்த மருத்துவர் இருக்கிறாருல, சோ அவரு குதிரை வண்டியில திருப்பியும் அவரோட மருத்துவ சாலைக்கு வராரு. எஸ், இது அவரோட இடம் தான். ஒரு சபை போட்டியையும் கொண்டிருப்பாரு. தகனம் பண்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக இவங்கள ஓபன் பண்ணி பார்த்தா ஸ்டார்டிங்ல ராஜாவுக்கு ஒருத்தன் சாப்பாடு வச்சிருந்திருப்பான்ல, அதே பையன் தானா. என்னாச்சுன்னு சொல்லி வேகமா அந்த நர்ஸ் வந்து அந்த மருத்துவர்கிட்ட கேட்கும் போது இல்ல எதுவும் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே அவரோட ரூம்குள்ள போயிருவாரு. பேரலா அந்த சீஃப் இருக்கிறான்ல, ராணியோட அப்பன், அவன் ஒரு சில மினிஸ்டர்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு புதுசா ஒரு லெட்டர் ஒன்று கிடைச்சிருக்காமா. அந்த லெட்டர் பிரகாரம் நம்ம ஹீரோவும் அந்த 89 ஸ்காலர்ஸும் அந்த 89 ஸ்காலர்ஸ் தான் அவனுங்க அப்ளை வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானுங்க. இவனுங்க எல்லாரும் நாட்டுக்குள்ள இருந்துகிட்டே நாட்டுக்கு எதிராக பிளான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதனால ஹீரோவை ஒரு கிரிமினலா அனௌன்ஸ் பண்ணி அவனை கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா. அந்த மினிஸ்டர்ஸ்லயே வந்து ஒரு நல்ல வெள்ளதாடி வச்ச ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பாப்ல, அவர் ஒரு நல்ல மினிஸ்டர்னு வச்சுக்கலாம். அந்த ஆள் தான் கொஞ்சம் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த ஆள் கொஞ்சம் லாஜிக்கலாவே பேசுவாரு. அடுத்து இந்த நாட்டோட ஃபவுண்டேஷனா இருக்க போற 89 படிக்கிற பசங்களை குற்றவாளிங்கன்னு சொல்லி நீங்க தண்டிச்சதே என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு கிடைச்சது அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஒரே ஒரு லெட்டரை காரணமா வச்சுக்கிட்டு நீங்க இப்படி இளவரசர் மேலையும் 89 ஸ்காலர்ஸ் 89 பேர் மேல பழி போடுறதுங்கிறது அவ்வளவு சரியான விஷயமா தெரியல. அதை விட ரொம்ப முக்கியமா இவங்க எல்லாருமே நம்ம ராஜாவுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களும் யாரும் ஒத்துக்கவே கிடையாது. பிளஸ் யார் அந்த லெட்டர் உங்களுக்கு கொடுத்தா, ஏன் நீங்க அந்த ஒரே ஒரு லெட்டரை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு முடிவெடுக்கிறீங்கன்னு கேட்கக்குள்ள அந்த சீஃபும் சரி இனிமேல் பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு அப்படியே எந்திரிச்சு வந்தவனும் அந்த லெட்டரை எடுத்து டேபிள்ல விரிச்சு வச்சு அந்த நல்ல மினிஸ்டரோட தலை அப்படியே டேபிள்ல அமுக்கி பாடுறா படிடா, இருக்கிற ஒவ்வொரு லெட்டரையும் படிடா, இதுதான் உண்மை சரியா, ராஜாவுக்கு எதிராக தான் இளவரசன் செயல்படுறான், அதுக்கு இதுதான் ஆதாரம், இது மட்டும்தான் ஆதாரம் புரிஞ்சதான்னு அங்க இருக்கிற 2 சோல்ஜர்ஸ் கிட்ட ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு வர சொல்றாங்க. சரி என்ன விஷயம் கேள்விப்பட்டு அந்த படத்தளபதி அவன் ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவோட மேன்ஷனுக்கு போனா அந்த இடத்துல ஹீரோவை காணோம் அப்படின்னு அங்க வேலை செய்யறவங்களா சொல்லுவாங்க. எங்க போனான்னு தெரியலையேன்னு கோவத்துல அங்க இருக்கிற ஒரு ஆளை அவன் போட்டு தள்ளிட்டு போறான். அதுவே நம்ம இளவரசர் அவரோட அசிஸ்டன்ட் கூட ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இப்போ அந்த மருத்துவர் இருக்கிறாருல, அவர் ஒரு பர்டிகுலர் ஊர்ல இதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணி இருப்பாரு போல. அங்க போய் விசாரிச்சா இல்லங்க அவர் ஏற்கனவே வேற ஒரு ஊருக்கு போயிட்டாரு, ஆனா ரீசெண்டா கூட வந்தாரு, ஏதோ ஒரு பையனை ஏதோ மிருகம் வந்து தாக்குன மாதிரி இருந்துச்சு, அந்த பையனை கூட்டிட்டு வந்து குணப்படுத்த பார்த்தாரு, ஆனா அதுக்கு மேல முடியலன்னு திருப்பி ஊருக்கே கூட்டிட்டு போயிட்டாருன்னு இந்த மேட்டர் மட்டும் தான் தெரிஞ்சிருக்குமா. சரி வாங்க திருப்பியும் நம்ம ராஜ்யத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு இவங்க பயணப்படும் போது ஹீரோ பையன் அப்புறம் என்னப்பா இந்த மலை தொடர்களுக்குள்ள இன்னும் ஒரு 300-350 கிலோமீட்டர் போனா நம்ம அந்த மருத்துவரை போய் மீட் பண்ணிடலாமான்னு கேட்பானா. ஐயோ நீ என்ன அந்த மருத்துவரை போய் மீட் பண்ணலாங்கிற ஐடியால இருக்கிறியா, அந்த பிளான்லாம் விட்டுருங்க ஐயா, நம்ம நேரா அரண்மனைக்கே போவோம், தேவையில்லாம உங்களே நீங்க ரொம்ப சிரமப்படுத்திக்காதீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க ஆக்சுவலி உங்க அப்பாக்கு எதிராக எந்த ஒரு விஷயமே பண்ணல, நீங்க பண்ணாத ஒரு விஷயத்துக்காக என்னதான் அந்த ராணியும் அந்த ராணியோட அப்பனான அந்த சீஃப் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அப்போ ஹீரோ இல்லையே நான் தப்பு பண்ணனேன்னு சொல்லுவான். அது அந்த அசிஸ்டன்ட்டுக்கே ஷாக்கு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த 89 ஸ்காலர் பசங்க கூட ஒன்னா சேர்ந்து 90வது ஆளா ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஒன்னு சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தா ஒன்ஸ் ராஜா இந்த ராணிய 2வது வாரமா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ராணி ஒரு ராணியா ஆனதுக்கு அப்புறம் ராஜாவை இந்த ராணியோட அப்பனும் ராணியும் வந்து ஒரு கைப்பாவை மாதிரி தான் பயன்படுத்துறாங்க. ராஜா எடுக்கிற எந்த முடிவும் ராஜாவோட முடிவே இல்லை. இப்படியே போனா ராஜ்யம் நாசமா போயிருந்தான். அந்த பச்சை பசங்க எல்லாருமே தலை உங்க அப்பா பேருக்கு தான் ராஜாவா இருக்கிறான், அதனால அந்த பவரை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த அக்ரிமெண்ட்ங்கிறத மேக் பண்ணப்பட்டிருந்திருக்கும். ஆனா இதுல இன்னொரு பஞ்சாயத்தும் இருக்கு. என்னதான் நம்ம ஹீரோ ராஜாவோட மூத்த பையனா இருந்தாலும் ராஜாவோட லீகல் ஒய்ஃபுக்கு பிறந்த பையன் கிடையாது, ராஜாவோட ஒன் ஆஃப் த கீப்புக்கு பிறந்த ஒரு பையன் தான் நம்ம ஹீரோ பையன். அண்ட் இப்பதான் ராஜாவுக்கு அபிஷியலான ஒரு மனைவி இருக்கிறாங்களே நம்ம ராணிக்கு மட்டும் ஒரு பையன் பிறந்துருச்சுன்னு வைங்களேன். அந்த ராணியோட பையன் தான் ராஜாவோட ஒரு லீகல் பையனா மாறுவான். நம்ம ஹீரோவோடவுமே அடுத்த அரசபையில அரியணைக்கு ஏறக்கான எல்லா தகுதியுமே அந்த பையனுக்கு தான் இருக்கும், அந்த பிறக்க போற குழந்தைக்கு தான் இருக்கும். அதிகாரம் தனக்கு வரப்போறது இல்லைங்கிறதுலாம் ஹீரோவோட பிரச்சனை கிடையாது, ஆனா அந்த அதிகாரம் தவறான கைகளுக்கு போறக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குதுங்கிறது தான் இப்போ ஹீரோவோடது மட்டும் இல்ல, அந்த அரசபையில இருக்கிற கொஞ்சம் நியாயமான ஆளுங்களோட எல்லாத்தோட பிரச்சனையுமே. என்னோட
என்னோட பேர் எக்காரணம் கொண்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் அங்க உயிரை விட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் காப்பாற்றணும், ராஜ்யத்தையும் காப்பாற்றணும்னா வேற வழி இல்லை. இது எல்லாத்துக்கும் ஆரம்பமா எங்க அப்பனுக்கு என்னாச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும்னு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அந்த மருத்துவரை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காங்கிற விஷயம் அந்த சீஃபுக்கு தெரிய வந்துருச்சு. அந்த சொந்த ஊர்ல தான் ஒருத்தர் இப்படி அந்த மருத்துவர் வேற ஒரு ஊர்ல இருக்கிறாருங்கிற மேட்டரை ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான்ல. அந்தாலையும் அடிச்சு வாயெல்லாம் உடைச்சு நம்ம ஹீரோ எங்க போனாங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு அவன் கதறிட்டு இருப்பானா. அதுவே அந்த படைத்தளபதி இதுக்கு தான் அந்த மருத்துவர் அன்னைக்கே போட்டு தலை போய் முடிச்சுட்டான்னு கேட்கும்போது அதுக்கு சீஃப் இல்ல அந்த மருத்துவர் நமக்கு ரொம்ப முக்கியம், இளவரசன் தான் நமக்கு தேவைப்பட மாட்டான், அதனால அதே ஊர்ல வச்சு அவனை சைலன்ஸ் பண்ணிருங்கன்னு ஆளுங்க எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்களா. பேரலா வறண்டு போன காட்டுக்கு மத்தியில மூலிகை வேர்கள்லாம் தேடிக்கிட்டு பெருசா எதுவும் கிடைக்காம முதல்ல சாப்பாடே இல்ல மருந்து வேற கொடுக்கணுமான்னு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே மருத்துவ சாலைக்கு வர அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு இருப்பாங்களா. என்னடா சாப்பிடுறாங்கன்னு இவளுக்கு ஒரே ஆச்சரியம். கிச்சனுக்கு போய் பார்த்தா அது நம்ம சின்ன இருக்கும். என்ன புள்ள ரொம்பலாம் பார்க்காத, நான் ஒரு வீரன், அதனால தான் மக்கள் பசியில இருக்கும்போது பார்த்துட்டு பொறுக்க முடியாம மலையில இருக்கிற ஒரு மானை வேட்டையாடி இவங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டிருக்கேன்னு சொன்னா. மலையில மான் இருக்குமான ஒரு கேள்வி, ஆனா மானை வேட்டையாடுறது தப்பாச்சு, இதை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்குள்ள சோறு இல்லாம மக்களான நாம சாகும்போது வேடிக்கை பார்க்கிற கவர்மெண்ட் நம்ம வேட்டையாடும் போதும் வேடிக்கை தான் பார்த்தாகணும்னு அவன் பெருசதெல்லாம் கண்டுக்கலையா. அப்போ ஒருத்தர் நம்ம நர்ஸ் கிட்ட மேடம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூப் தரீங்களே, எங்களுக்கு ஒரு குழந்தை வேற இருக்குதுன்னு சொல்லக்குள்ள சரின்ட்டு கிச்சனுக்குள்ள வந்தவங்களும் ஸ்மெல் என்னடா இவ்வளவு பிரமாதமா இருக்கேன்னு அவங்களும் குடிக்கலான்னு போவாங்க. ஆனா வெளியில குழந்தை அழுகிற சத்தம்லாம் கேட்டு இல்ல முதல்ல இருக்கிற எல்லாரும் பசியாரட்டும் அதுக்கப்புறம் நம்ம குடிப்போன்னு அதை ஊத்த போக உள்ள ஒரு விரல் இருக்குமா, அவ்வளவுதான். அப்படியே வெளியில வந்து பாக்குறாங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மனுஷக்கறியை தான் சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த மருத்துவரை சவப்பட்டியில ஒரு பையனை கொண்டு வந்தாங்கல்ல, அவனை தான் சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே நேரா போய் அந்த ஷின் கிட்ட தான் சண்டை போடுறாங்களா. அவனை தனியா ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து உனக்குலாம் மனசாட்சியே இல்லையாடான்னு திட்டும் போது இங்க பாரு புள்ள, நீ இறந்து போயிருந்தாலும் உன் பாடியை நான் அப்படிதான் பண்ணியிருந்திருப்பேன். கூட இருக்கிற எல்லாரும் சாகிறத வேடிக்கை பார்க்கறத விட இறந்து போன ஒருத்தனோட பாடி அவங்களுக்கு உணவா கொடுக்கறது எனக்கு ஒன்றும் தப்பா தெரியலன்னு முடிச்சிருவானா. அதுக்கு மேல அந்த நர்ஸும் என்னதான் ஆர்கியூ பண்ணுவாங்க. அன்னைக்கு நைட்டு குட்டி குழந்தைங்களுக்குலாம் மத்தியானம் சாப்பிட்டது போக நைட்டுமே அதையே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா யாரெல்லாம் அந்த சூப்பெல்லாம் சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மேல போய் வாயை பொழுந்து அதே இடத்துல சுருண்டு விழுந்துருவாங்க. ஒண்ணுமே புரியாம அங்க வேலை செய்யற ஒரு லேடி இருக்கிற எல்லாருமே வந்து பார்க்க எல்லாருமே அதே மாதிரி தான் மயங்கி கிடப்பாங்களா. அதுவே அந்த மருத்துவர் இருக்கிறாருல, அவர் வந்ததுல இருந்தே ஒரு ரூம்குள்ள போய் வந்துகிட்டு புக்ஸா புரட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாரு, எதையோ தேடிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் போக அங்க மயங்கி போன ஒருத்தர் உயிரோட தான் இருக்கிறாரா, என்ன உயிரோட தான் இருக்கிறீங்களான்னு அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிற லேடி அவருக்கு உதவி பண்ணலான்னு பார்க்கக்குள்ள பின்னாடி அந்த லேடி சோறு கொடுத்துட்டு இருந்த குழந்தை அப்படியே எந்திரிச்சு நிக்குது. அதுவே நம்ம ஷின்னும் அந்த நர்ஸும் ஒரு ரூம்குள்ள ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த ஆர்கியூமெண்ட் இன்னும் போயிட்டு இருக்கும் போல. அப்போ வெளியில ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு கேட்குமா. என்னடான்னு பார்த்தா அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ஜாம்பி மாதிரி மாறி அந்த ஒரு லேடிய லைக் ஒரு மலை மாதிரி குமிஞ்சு கடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. பேரலா நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் அங்க தானே வந்துகிட்டு இருக்கிறானுங்க. நைட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்திருக்க, ஒரு இளவரசனா இருந்துகிட்டு இப்படிலாம் நீ வந்து கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லையான்னு அந்த அசிஸ்டன்ட்டும் சொல்லும் போது அப்புறம் தவிர வேற என்ன எதிர்பார்க்குறீங்க, ஒன்ஸ் ராணிக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு வையன் கண்டிப்பா என்ன காலி பண்ணிடுவாங்க. என்ன போட்டு தள்ளுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னோட பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கிற உன்னையுமே போட்டு தள்ளிட்டு உன்னோட ஃபேமிலி உன்னோட ஒய்ஃபையும் கொண்டுருவாங்க. இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையான்னு கேட்டா அவருமே அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமே எதுக்கு நீங்க அந்த ஸ்காலர்ஸ் கூட ஒன்னா சேர்ந்துகிட்டு ராணிக்கு எதிராக இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்கக்குள்ள டே நான் அதெல்லாம் பண்ணலினாலே ஏதோ ஒன்று நடக்கதாண்டா போகுது, ஏன்டா இப்படி பிஹேவ் பண்றேன்னு ஹீரோ ஃபெட்டப் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஆக ரெண்டு பேரும் குதிரையில வந்துகிட்டு இருப்பாங்களா. இன்னொரு அரை மணி நேரத்துல கூடிய சீக்கிரம் அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிடலான்னு அந்த அசிஸ்டன்ட்டும் சொல்லும் போது அரை மணி நேரத்துல நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணலினா உன்னையும் உன்னோட ஒய்ஃபையும் நான் கொன்றுவேங்கிற மாதிரி ஹீரோ ஜோக் பண்ணிட்டு இருப்பானா. உனக்கு எதை பத்தி ஜோக் பண்ணணும்னு ஒரு விவஸ்தையே இல்லையான்னு அந்த அசிஸ்டன்ட் புலம்பிக்கிட்டு இருப்பானா. அண்ட் அப்போ நம்ம ஹீரோ குதிரையை நிறுத்திட்டு ஆமா ஏன் நம்மளை சுத்தி எந்த ஒரு பூச்சிகளோ பறவைகளோ கத்துற மாதிரி சத்தமே கேட்கல அப்படின்னு முதல்ல குழம்புறாங்க. பக்கத்துல தான் அந்த மருத்துவ சாலை இருக்குதுன்னு அங்கேயும் போய் நின்னா அந்த இடத்த பூட்டி வச்சு சம்திங் ஏதோ மூங்கில் குச்சிகள் எல்லாத்தையும் மதில் மேல ஷார்ப்பா வச்சிருந்திருக்காங்க. அது மேல ஏதோ குத்திந்திருக்கு போல அப்படியே ஒரே ரத்த கலரியா இருக்கு. இளவரசரே நம்ம தேடி வந்த மருத்துவ சாலை அது இதுதான், ஆனா பார்த்தா அப்படி தெரியலையேன்னு அந்த அசிஸ்டன்ட் தான் முதல்ல இறங்கி போய் கதவை நீக்க முயற்சி பண்றான். நான் கதவு உள்ள இருந்து பூட்டி இருந்திருக்க சரின்னு செவ்வரேறி குதிச்சு அந்த கதவை அன்லாக் பண்ணி உள்ள வரும்போது அந்த மூங்கில் குச்சிகள் ஏகப்பட்டதை கொண்டு வந்து
ஷார்ப்பா அந்த இடத்துல வண்டியா நிறுத்தி வச்சிருந்திருக்காங்க. அந்த இடமே ஒரு மாதிரி ரத்த கலரியா இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆயிருக்கணும்னு புரியுது. ஆனா சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, அந்த மருத்துவரையாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஹீரோ நடந்து வரக்குள்ள ஃப்ளோர் உடைஞ்சு அவன் பொத்துன்னு கீழே விழுந்துருவானா. அப்பதான் நோட் பண்றாங்க அங்க தரைக்கடியில ஏகப்பட்ட டெட் பாடிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அங்க லோக்கல்ல சில கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள வர வச்சு அங்க இருக்கிற எல்லா டெட் பாடிஸையும் வெளியில இழுத்து போடுறாங்களா. அந்த கார்ட்ஸோட ஹெட் கிட்ட நம்ம அசிஸ்டன்ட் தான் பேசிக்கிட்டு இருப்பான். அவங்கிட்ட ஒரு ஐடென்டிபிகேஷன் கார்டு மாதிரி ஒரு வுட் ஒன்று வச்சிருந்திருப்பாங்க. அது மூலமா பெரிய ஆள்னு தெரியுது. மிலிட்டரியில தான் ஒரு ஹையர் ரேங்க் ஆபீசருங்கிற விஷயத்த சொல்லுவான். ஆனா இன்னொரு பொய் சொல்லிடுவான். இளவரசனோட அசிஸ்டன்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டான். அதுக்கு பதிலா மிலிட்டரியில ஒரு ஹையர் ஆபீசர் அப்படின்னும் நம்ம ஹீரோவை இளவரசன் சொல்லாம தன்னோட தம்பி தான் கொஞ்சம் மனநிலை சரியில்லை, அதனால இதை வெளியில சொன்னா அசிங்கமா இருக்கும், யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வந்து இந்த மருத்துவர் இருக்கிறாருல அவர்கிட்ட உதவி கேட்கலாம் தான் வந்தோம். வந்து பார்த்தா அப்படி டெட் பாடிஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் இந்த டெட் பாடிஸ்ல அந்த மருத்துவரும் இருக்கிறாரான்னு பார்த்தா இல்ல, அவரோட பாடி இல்ல அப்படின்னா அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் செலிப்ரேஷன்லாம் போய்கிட்டு இருக்கும். என்னன்னா இந்த ஊருக்கு, இந்த சம்பவங்கள் நடந்த இந்த ஊருக்கு இந்த ராணி, சீஃப் இவங்க எல்லாரும் ஒரு பர்டிகுலர் கிளானை சேர்ந்தவங்க. கிளான்னா லைக் ஒரே ஜாதி மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க கிளான்ல இருக்கிற ஒருத்தனை இந்த ஊருக்கு அன்னைக்கு தான் ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஹெட்டா. ஸோ புதுசா பதவி ஏற்றங்காட்டி செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கும் போது அப்ப அறக்க பறக்க ஒருத்தன் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுவானா. அப்புறம் என்ன இவங்களும் நேராக கிளம்பி வந்து பார்த்தா ஆல்ரெடி ஊருக்கு மத்தியில அந்த பாடிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுருந்துருப்பாங்க. என்னடா ஆச்சுன்னு அந்த மிலிட்டரி ஹெட் கிட்ட கேட்கும் போது அவனோட பதிலுமே தெரியல அப்படிங்கறதா. இருந்த போதிலும் ஒரு சந்தேகம் இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர்ல இறந்து போனதா சொல்லப்படுற ஷின் அப்படிங்கிற ஒரு நபர் 2-3 நாளாவே காட்டுக்குள்ள இருக்கிற மூங்கில் மரங்கள் எல்லாத்தையும் அவன் வெட்டி கொண்டு வந்து சேகரிச்சு அதை அந்த மருத்துவ சாலையில அவன் வச்சிருந்திருக்கான். அதனாலதான் அவன் மேல சந்தேகமா இருக்குது. ஊருக்குள்ள அவன் எங்க இருந்தாலும் அவனை பிடிக்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்துருக்கோன்னு சொல்லுவானா. ஹீரோ வலைய ரொம்ப நேரம் பொறுமையா இங்கே உட்காந்துருக்க முடியல. அட்லீஸ்ட் அந்த மருத்துவர் எங்க இருக்கிறாருன்னு அதை போய் கண்டுபிடிப்போன்ட்டு கிளம்புறான். பேரலா இந்த படைத்தளபதி நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்காக வந்திருக்கான்ல, இன்னைக்குள்ள அவனை பிடிச்சாகணும்னு 3 குழுவா பிரிஞ்சு போறாங்க. அதுவே ராஜாவோட அரண்மனை இருக்குதுல்ல, அங்க ஒரு டெட் பாடியை யாருக்குமே தெரியாம வேக வேகமா எடுத்துட்டு வந்து அப்படியே ஒரு குளத்துல கல்ல கட்டி தூக்கி வீசிடுறாங்க. அண்ட் ஏற்கனவே அந்த குளத்துல இன்னும் நிறைய டெட் பாடிஸ் இருக்கு. அது எல்லாமே பெண்களா இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த வெள்ளை தாடி வச்ச ஒரு மினிஸ்டர் இருக்கிறார்ல, நம்ம ஹீரோக்கு கூட சப்போர்ட்டா பேசி அந்த ராணியோட அப்பாவான சீஃப் இருக்கிறார்ல, அவர்கிட்ட கூட அடி வாங்கி இருந்திருப்பார்ல, எஸ் அவரும் இன்னும் 2 பேருன்னு சொல்லி இவங்க 3 பேருமே நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றவங்க தான். அடுத்து நம்ம ஹீரோ தான் ராஜா வாங்கணும்னு. ஆனா இப்படி சொல்லாம கொள்ளாம பிளான்லயே இல்லாத மாதிரி ஹீரோ இங்க இருந்து போயிருந்திருக்கானே, என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி இருக்கும் போது ஆனா அப்ப இவங்கள பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவோட பணிப்பெண்களோட ஹெட் மாதிரி ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்திருப்பாங்களா. இவங்களுமே நம்ம ஹீரோவோட ஆட்சி தான் வரணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. ஆக்சுவலி ராஜாவோட பேலஸ்ல சில டெட் பாடிஸ் எல்லாம் எடுத்துட்டு போறத நான் என் 2 கண்ணால பார்த்தம்பாங்களா. ராஜாவோட பேலஸ்ல அவ்வளவு ஈஸியா யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்களே, நீ எப்படி போனேன்னு இந்த வெள்ளத்தாடிக்காரனுக்கு சந்தேகம் இருக்க. அரசருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. இளவரசர் வேற இங்கிருந்து சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. அதனால தான் என்னால என்ன பண்றதுன்னு தெரியாம தான் ராஜாவோட இடத்துக்கு வேற வழி இல்லாம தான் ராஜா இருக்கிறாரான்னு பாக்குறதுக்காக போனேன். அப்படி போகும்போது தான் இந்த காட்சியை நான் என் கண்ணால பார்த்தேன். இதை நான் பார்த்தங்கிற விஷயம் வெளியில தெரிய வந்துச்சுனாலே எனக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் நான் சொல்றேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்பாலா. அதுவே ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் அங்க ஊருக்குள்ள இந்த மருந்து எல்லாத்தையும் வந்து போய் எடுத்துட்டு வருவாங்களா, இந்த மூலிகை செடிகள் எல்லாம் எடுத்துட்டு வர ஒருத்தர்கிட்ட போய் மீட் பண்ணிட்டு அந்த மருத்துவ சாலையை பத்தியும் மருத்துவரை பத்தியும் கேட்கும்போது முதல்ல இவன் பெருசா பதில் சொல்ல மாட்டான். இருந்தாலும் ஐயோ காசெல்லாம் தரையா ப்ளீஸியா பதில் சொல்லியான்னு கேட்கக்குள்ள அந்த மருத்துவரோட உண்மையாலுமே ரொம்ப நாளா பார்க்கல. இருந்தாலும் அந்த மருத்துவ சாலையில இருந்து ஒரு நர்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த லேடி தான் இங்க இருக்கிற உறைஞ்ச பள்ளத்தாக்கு எங்க இருக்குதுன்னு கேட்டு வந்தாங்க. அது ஏதோ இந்த உறைஞ்ச பள்ளத்தாக்குல இறந்து போனவங்கள திருப்பி உயிரோட கொண்டு வர ஏதோ ஒரு பூ ஒண்ணு இருக்காமா, அதை தேடிதான் போயிருந்திருக்காங்கன்னு சொல்லக்குள்ள இதை கேட்டு ஹீரோவும் உள்ள வந்துட்டு என்னது இறந்து போனவங்கள திருப்பி உயிரோட கொண்டு வர முடியுமா, அது எங்க இருக்குதுன்னு சொல்லி அந்த உறைஞ்ச பள்ளத்தாக்குக்கு போறாங்க. மணிக்கணக்கா டிராவல் பண்ணி மலையெல்லாம் ஏறி அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வராங்களா. அந்த இடமே பயங்கர சில்லுன்னு இருக்கும். இடமும் பேருக்கு ஏற்ற மாதிரி தாண்டா இருக்குன்ட்டு அப்படியே அங்க ஏதோ ஒரு குகைக்குள்ள சத்தம் வர மாதிரி இருக்குமா. என்னடான்னு போய் எட்டி பார்த்தேன். அங்கதான் அந்த நர்ஸ் இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு முதல்ல அந்த மருத்துவரை பத்தி விசாரிக்கும் போது மருத்துவரா அவரால் இதை எதையுமே தடுத்து நிறுத்த முடியலன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாளா. தடுத்து நிறுத்த முடியலையா என்ன, அங்க நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்களே கிளினிக்ல, அதை பத்தி பேசுறியான்னு கேட்டதுக்கு உங்களுக்கு எப்படி அது தெரியும். இல்ல நாங்க முதல்ல அங்கதான் போனோம்,
போய் அவங்க இறந்து கிடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரோட பாடியும் ஊருக்கு மத்தியில தான் கொண்டு போய் போட்டுருந்துருக்காங்க. நீங்க ஏன் அப்படி பண்ண, நீங்க ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு இந்த லேடி ஷாக் ஆக அங்க அந்த சின்னமே சில மூங்கில் மரங்கள்லாம் கொண்டு வருவானா. அப்போ அங்க இருக்கிற அந்த மருத்துவ சாலை ஓபன் ஆயிருக்கிறத பார்த்து அடிச்சு புடிச்சு வந்து அங்க எந்த ஒரு பாடியும் காணான்னு யோ என்னையா பண்ணீங்கன்னு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். ஊருக்கு மத்தியில அந்த பாடியை கொண்டாந்து போட்டிருந்தானுங்கல்ல, அந்த டெத்துக்கு எது காரணம்னு சொல்லி சில பேர் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தன் கலர் துணி போட்டு நின்றுட்டு இருக்கிறான்ல, கொஞ்சம் காமெடியா. அவன் பேரை பால்னு வச்சுக்கலாம். இவனுமே ஒரு ஹையர் ஆபீசர் தான், இருந்தாலும் அந்த ராணியோட கிளானை சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவனுக்கு இந்த அத்தாரிட்டி எல்லாம். அப்போ ஷின் அந்த இடத்துக்கு வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஹே என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க, உடனே இந்த பாடி எல்லாத்தையும் கொண்டு போய் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வச்சாகணும், அவங்க யாருமே சாகலடா, அவங்க திருப்பி எந்திரிச்சு வருவாங்கடான்னு கத்திக்கிட்டு இருந்தா. நம்ம தேடிக்கிட்டு இருந்தா ஷின் அது இவன் தானே புடுறா அவனை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அந்த ஷின் இருக்கிற நெருப்பு கட்டை எடுத்து அந்த பாடி எல்லாத்தையும் கொளுத்தி விடுறதுக்காக ட்ரை பண்ணாலுமே அவனை பிடிச்சி கீழே அமைக்கிடுறாங்க. எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு சில பாடிஸையும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அணைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இங்க அந்த நர்ஸும் அவங்க யாருமே சாகல, அவங்க எல்லாரும் உயிரோட வர போறாங்க அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறதுக்காக முயற்சி பண்ணா. செத்தவங்க எப்படி உயிரோட வருவாங்க, லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காதுன்னு நம்ம அசிஸ்டன்ட் நம்புற மாதிரி இல்ல. ஆனா ஹீரோக்கு சந்தேகமா இருக்கு. அப்பதான் அந்த நர்ஸ் இன்னொரு மேட்டரை சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த மருத்துவர் இருக்கிறாருல, அவரு கேபிட்டல்ல இறந்து போன யாரோ ஒருத்தரை எழுப்பி விட்டு இருந்திருக்காராமா. அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இங்க வரைக்கும் கொண்டாந்து விட்டுருக்கு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பா. விச் மீன்ஸ் நம்ம ராஜா இறந்து போயிருக்காரு, அவரை இந்த மருத்துவர் தான் ஜாம்பியா மாத்தி விட்டு இருந்திருக்கான். இந்த விஷயம் அந்த நர்ஸுக்கு தெரியாது. ஆனா நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டான், நம்ம அப்பன் செத்து போயிட்டான், அவனை ஒரு ஜாம்பியா மாத்தி வச்சிருக்காங்க, ஒரு மான்ஸ்டரா மாத்தி வச்சிருக்காங்கன்னு. ஆனா இப்போதைக்கு இது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த மருத்துவ சாலையில தான் இருக்குதுன்னு சொல்லக்குள்ள நம்ம ஹீரோவும் சரி நான் அந்த மருத்துவ சாலையில போய் அந்த மருத்துவரோட நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன், நீங்க 2 பேரும் ஊருக்குள்ள போய் இருக்கிற எல்லாரையும் வார்ன் பண்ணுங்கன்னு அனுப்பி விட்டுட்டு ஹீரோ அந்த மருத்துவ சாலைக்கு போகிறானா. உள்ள போனா ஒரு குதிரை ஒண்ணு நிக்குது. இன்னும் ஒரு ரூம்குள்ள போனா அந்த இடத்துல அந்த படைத்தளபதி நிக்கிறான். அவன் ஆல்ரெடி அங்க இருக்கிற சில புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தோடா இதை தேடி தான் வந்திருக்கீங்களோ இவ்வளவு தூரம், சரி இருக்கட்டும், ராஜா நார்மல் ஆயிட்டாரு, அதனால உன்னை பிடிச்சிட்டு வர சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காருன்னு ஒரு பேப்பர் எடுத்து படிப்பான், ஒரு மெசேஜ் ஒன்று படிப்பானா. வெளியில ஓடக்கூடாதுன்னு சொல்லி 2 சோல்ஜர்ஸும் அங்க வந்து நிக்க நம்ம ஹீரோவும் நக்கலா யாரு ராஜா உனக்கு இந்த கமாண்டை கொடுத்துருக்காரு, உண்மையாலுமே இந்த நாட்டுக்கு ராஜாங்கிற ஒருத்தன் இருக்கிறானா, இன்னும் சொல்ல போனா கரெக்டா சொல்லணும்னா எங்க அப்பா உயிரோட தான் இருக்கிறானா அப்படின்னு கேட்கக்குள்ள அதுக்கு அந்த தளபதி அரசர்லாம் உயிரோட தான் இருக்கிறாரு, என்ன கொஞ்சோண்டு புத்தி சுவாயுதம் இல்லாம இருக்கிறாரு, ராணிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஒரு இருப்பாருன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு இவங்க மேல இவ்வளவு நாளா இருந்த சந்தேகம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மா இருந்தாலும் இந்த இடத்துல 100% கன்ஃபர்மேஷன் பண்ணப்படுது. அரியணை மேல ஆசை வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனா அதுக்காக இவ்வளவு கேவலமாவோட இறங்குவீங்க. அதுக்கு அந்த தளபதியும் வேற என்னப்பா பண்றது, இறங்கிதான் ஆகணும், நீ உங்க அப்பனுக்கு புள்ளையா பிறந்துட்டங்கிற ஒரே காரணத்தை தவிர நீ அடுத்த ராஜாவாக இருக்கு உங்கள்கிட்ட என்ன தகுதிடா இருக்குதுன்னு கேட்டா, ஓ தகுதியை பத்தி பேசுறீங்களா, எப்படி உங்க கிளான்ல எப்படி மொள்ள மாதிரியா இருக்கிறதுன்னு ஒரு தகுதி இருக்கோ அந்த மாதிரி தகுதியா, இளவரசனா இருக்கிறதுக்கும் அடுத்த ராஜாவா இருக்கிறதுக்கும் எனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நான் காட்டுறேன்டான்னு 2 பேரும் அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. முதல்ல ஹீரோ அந்த தளபதியோட மூஞ்சில ஒரு கூட போட்டுறான். ஆனா சண்டை தொடர்ந்து போக ஹீரோவோட கத்திங்கிறது அங்க இருக்கிற கட்டையில மாட்டிக்கும். அவ்வளவுதான், கத்தியை உடைச்சு விட்டு நம்ம ஹீரோவை அப்படியே கத்தி முனையில வச்சிருந்திருப்பானா. அப்போ அங்க இருக்கிற ஒரு பொட்டியில ஒரு சத்தம் ஒண்ணு வரும். என்னன்னு பாக்குறதுக்காக கூட இருக்கிற 2 சோல்ஜர்ஸ் போக அதுவே நம்ம ஷின்னை பிடிச்சி வச்சிருந்திருக்காங்கல்ல, அந்த பால் தான் விசாரிச்சுட்டு இருக்கும் போது ஐயா நான் ஒன்னும் பொய் சொல்லல, சூரியன் கீது மறையறதுக்கு முன்னாடி இவங்களை எங்கேயாவது தூக்கி சேஃபான ஒரு இடத்துல வச்சாகணும்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த நர்ஸ் பண்ணும் அசிஸ்டன்ட்டும் வந்திருப்பாங்க. அவங்களுமே போயிட்டு இங்க பாருங்க நான் அங்க நர்ஸா வேலை பார்த்தேன், இவங்க யாருமே இறந்து போகல, அந்த ஷின் சொல்றது உண்மைதான், இவங்க எல்லாரும் திருப்பி வருவாங்க, இங்க இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனையாக போகுது, ப்ளீஸ் சூரியன் மறையறக்குள்ள இவங்க எல்லாரையும் அப்புறப்படுத்தி ஆகணும்னு சொன்னா இவங்க என்ன லூசாடான்னு யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுவே ராஜாவோட அரண்மனையில ராஜா படுத்துட்டு இருக்க பக்கத்துல அந்த சீஃப் நின்னுகிட்டு இருப்பான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக், ராஜாக்கு உடம்பு சரியில்லாம போய் அவன் படுத்த படுக்கை ஆயிருப்பான்ல, அதுக்கப்புறம் அவன் ஆப்வியஸா இறந்து போயிருப்பான். உண்மையாலே இறந்து போயிட்டானா இல்லையானா அந்த மருத்துவரை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவரும் இறந்து போயிட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சீஃப் வந்து ராஜா இறந்து போயிட்டாருங்கிற வார்த்தைய பயன்படுத்தாதன்னு சொல்லுவாரு. ராணி ஒரு ஆண் பிள்ளைய பெத்தெடுக்கிற வரைக்கும் ராஜாங்கிறவரு இறந்து போகல, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணியோ அதை திருப்பியும் இங்க நீ பண்ணுன்னு கேட்பாரா. அதுக்கப்புறம் தான் அந்த செத்தவங்களை உயிரோட கொண்டு வர பூவை வச்சு இந்த ராஜா இறந்து போன ராஜாவை ஜாம்பி ஆக்கியிருக்காங்க. உப்பு கூட நைட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ராஜா திருப்பி ஜாம்பி மாதிரி கத்த ஆரம்பிக்க செயின் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்காட்டி தப்புச்சான். அந்த சீஃப் அப்படியே திமிரா நின்னுகிட்டு இருப்பான். எங்க ஊருக்கு மத்தியில் அந்த பாடி எல்லாம் கொண்டு போட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதுல நடுவுல ஒரே ஒரு பாடி மட்டும் அப்படியே அசைய ஆரம்பிக்கும். என்னடான அது
மேல போட்டிருந்திருக்க அந்த பாய் அப்படியே எடுக்கக்குள்ள அந்த பாடி மட்டும் அப்படியே துண்டா எந்திரிக்குமா. அப்ப கூட்டத்துல ஒருத்தன் அது என்னோட மனைவி தானே சொல்லி கிட்ட வந்து எப்படியோ உயிரோட இருக்கிறே அப்படின்னு ஹாப்பியானா அப்படியே பிடிச்சி அவனை கடிக்க ஆரம்பிக்கும். அவ்வளவுதான் இருக்கிற மத்த ஜாம்பிஸ் எல்லாம் எந்திரிக்க அந்த நர்ஸும் நம்ம ஷின்னும் பொய் சொல்றாங்கன்னு அங்க இருக்கிற ஒரு ஜெயில அடைக்க பார்த்துருப்பாங்க. வெளியில அவ்வளவு சத்தம் கேட்கறங்காட்டி அங்க இருக்கிற கார்ட்ஸ் லைட்டா அசரும் போது ஷின் அப்படியே கதவை உடச்சுக்கிட்டு வேகமா வெளில வருவானா. இங்க இந்த மருத்துவ சாலையில ஒரு டப்பால ஏதோ சத்தம் வந்திருக்கும்ல, அதை ஓபன் பண்றாங்க. உள்ள இருந்து வந்த ஒரு ஜாம்பி அங்க இருக்கிற ஒரு சோல்ஜரை கடிச்சிருமா. அது கடிக்கக்குள்ள அந்த தளபதி யார அவன் அப்படியே முதுகுலே கத்தியை இறக்கிடுவான். ஆனா தம்பி தப்பா கத்தி இறக்கிட்டாப்புல. அது ஒரு ஜாம்பி பிளஸ் அது அந்த மருத்துவரா தான் இருக்கும். நேரா அந்த தளபதியை கடிக்க வரும்போது அப்ப அந்த ஜாம்பிய பின்னாடி இருந்து இன்னொரு சோல்ஜர் அட்டாக் பண்றான். அவனை கடிக்கலான்னு போனா அந்த சோல்ஜர் எகிரி குச்சி அங்க இருக்கிற டப்பாக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க. அப்புறம் என்ன அந்த ஜாம்பி மறுபடியும் அந்த தளபதியை போட்டு கடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கேப்ல ஹீரோ அங்க இருக்கிற ஒரு கல்லை தூக்கி போட்டு அந்த ஜாம்பியை படுக்க போட்டாரான். ஆனா அந்த தளபதியுமே அஃபெக்ட் ஆயிட்டான் போல. அப்படி இப்படின்னு கை பின்னி கால் பின்னி அதே இடத்துல மயங்கி விழுந்துருவானா. எந்த ஒரு சத்தமும் கேட்கலங்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த டப்பாக்குள்ள இருந்த சோல்ஜர் திருப்பி எந்திரிக்க. அவனை பார்த்தோன்னே ஹீரோ இவங்க இது நம்மள ஏதாவது பண்ணிட போறான்ட்டு டக்குன்னு கத்தியை கையில் எடுக்கும் போது பின்னாடி அந்த தளபதி ஒரு ஜாம்பிய மாதிரி எந்திரிக்கிறானா. அந்த சோல்ஜர் விட்டா போதுனான்னு வெளியில கதவை லாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக ஹீரோவும் வர பாக்குறான். பட் அதான் லாக் ஆயிருக்கே. வேற வழி இல்லாம அந்த தளபதியோட தலையை துண்டாக்கிடுறான். கதவை உடைச்சிட்டு வெளியில வந்தவனும் என்ன நடக்குதுங்கன்னு அப்படியே உயிர் பயத்துல வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க. இங்கேயே இந்த நிலைமைனா அந்த கிராமம் என்னாச்சுன்னு ஆத்தோரம் வந்து நின்று பார்த்தா ஊரே கொழுந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த பாலும் அவன் கூட இருக்கிற ஆளுங்களும் ஜாம்பிஸுக்கு பயந்துட்டு அங்க இருக்கிற பேஸ்மெண்ட்ல ஒளிஞ்சிருக்கும் போது அந்த ஜாம்பிஸ் அவனுக்கு இருக்கிறத பாத்துருது. ஓட்டா போதுனா அங்கிருந்து அடிச்சு பிடிச்சு வந்தவனும் நம்ம நர்ஸ் ஒரு செல்லுக்குள்ள போட்டு வச்சிருப்பானுங்களே அங்க போய் இவனுங்க லாக் பண்ணிக்கிறானுங்க. ஆனா கூட வந்த ஒரு சோல்ஜருக்கு ஆல்ரெடி அந்த ஜாம்பி கடிச்சிருக்கும். ஆகையால் அவன் ஒரு ஜாம்பியா மாற நர்ஸ் தான் பயப்படாம அந்த கத்தியை எடுத்து அவனை நேரா பாயிண்ட் பண்ண அவனா வந்து அந்த கத்தியை கழுத்துல வாங்கிக்கிறான். வெளியிலேயே போக முடியல. அத்தனை ஜாம்பிஸ் அந்த பிரிசனை சுத்தி இருக்கும். வெளியில நம்ம ஷீன் ஒரு குட்டி குழந்தைய காப்பாத்தி ரூஃப்ல கூட்டிட்டு வருவான். என்னன்னா செகண்ட் ஃப்ளோர்ல சில பேரெல்லாம் பாதுகாப்பா வச்சிருந்திருக்கான் போல. அப்ப அங்க ஒரு அம்மா அவங்களோட கை குழந்தையோட ஓடி வருவாங்களா. அவங்கள காப்பாத்துறதுக்காக சின்ன எவ்வளவோ முயற்சி பண்றான். ஆனா ஏற்கனவே ஜாம்பிஸ் வந்து அவங்களை கடிக்க ஆரம்பிக்க கூட இருக்கிறவங்களா அந்த பொம்பளைய வெட்டுறன்னு சொல்லி அந்த குழந்தைய மட்டும் தூக்கி சேஃபா எடுத்துக்கிறானுங்க. அங்க இருந்த சில ஆபீசர்ஸ் எல்லாம் குதிரை மூலமா எஸ்கேப் ஆகும்போது ஏகப்பட்ட ஜாம்பிஸ் அப்படியே ஊருக்குள்ள போக ஆரம்பிக்குது. இந்த பணக்கார பசங்க மேல் ஜாதிக்காரங்க மாதிரி தனியா ஒரு தெருவுல இருப்பானுங்களா. அவ்வளவுதான் அவனுங்க தெருவுக்குள்ள பூந்து இருக்கிற எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்க. ஆனா அப்ப அங்க ஆத்தோரமா சில பேரை மீன் பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ இப்படி ஒரு ஜாம்பி கூட்டம் வரதை பார்த்தோன்னே என்னடா பேய்ங்களான்னு சொல்லி அவங்க பயப்பட வேகமா வந்ததுல சில ஜாம்பிஸ் கீழே விழுந்திருக்கலாம். ஆனா நிறைய ஜாம்பிஸ் தண்ணிக்குள்ள இறங்காம அங்கே நிக்க ஊரை விட்டு சில மக்களை தனியா ஒதுக்கி வச்சிருப்பானுங்க போல. அங்கதான் இந்த குடிசை வீடுகள்லாம் இருக்கும். அங்கேயுமே அந்த ஜாம்பி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதுல ஒரு லேடி ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்க. அவங்களோட குழந்தைய ஒரு டப்பாக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட்டா ஜாம்பியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக அவங்களோட இன்னொரு குழந்தை வீட்டுக்குள்ள வரும்போது அதை அவங்க கடிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த ஊரே வந்து தீயால எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். அப்போ போட்ல ஒரு ஜாம்பி மட்டும் கீழே இறங்க முடியாம தன்னந்தனியா போயிட்டு இருக்கிறதையும் இவன் கவனிக்கக்குள்ள அந்த ஊர்ல ஏகப்பட்ட ஜாம்பிஸ் எல்லாம் உருமாறி நம்ம ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்தோன்னே பிரிட்ஜை தாண்டி நேரா ஹீரோ கிட்ட வர பாக்குமா. ஒண்ணுமே வேகமா உயிரை கையில பிடிச்சிட்டு அங்க இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். அப்படி நேரா ஓடி வந்தவன் காட்டுக்குள்ள போகும்போது அந்த இடத்துலயுமே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குமா. அதை தாண்ட வரும்போது கரெக்டா அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறாரு. ஒரு அம்புட்டு ஒரு ஜாம்பியை தடுத்து நிறுத்த வந்த ஜாம்பிஸ் எல்லாமே பிரிட்ஜ்ல கிராஸ் பண்ண முடியாம அப்படி இப்படின்னு கீழே விழுந்துகிட்டே இருக்கும். எப்படியோ ஹீரோவை கூப்பிட்டு குதிரையில அங்க இருந்து போகலான்னு பார்த்தா அதுக்குள்ள குதிரையே அந்த ஜாம்பிஸ் கீழே தள்ளி விட்டுட்டு அந்த அசிஸ்டண்ட போட்டு தள்ளான்னு போக ஹீரோ அந்த ஜாம்பியை தலையை வெட்டி சாய்க்கிறானா. ஓகே தலையை வெட்டினதை அதை சாகடிக்க முடியும் போல. இப்போதைக்கு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு திருப்பி வேகமா அங்க இருந்து ஓடி வரானுங்க. மிலிட்டரி கேம்ப் மாதிரி ஊர் எல்லையில பெரிய பெரிய கட்டைகள்லாம் வச்சு மதில் சுவர் மாதிரி எழுப்பி இருந்திருப்பாங்களா. அங்கதான் போறானுங்க. ஆல்ரெடி மக்கள் ஏகப்பட்ட பேர் அங்க தஞ்சம் புகறதுக்காக வந்திருந்தா அங்க வெள்ளை கலர் சொக்கப்பட்ட ஒரு ஹையர் ஆபீசர் அந்த பால் கூட இருந்தவன் தான். அவன் கூட இருக்கிற சில சோல்ஜர்ஸ் வச்சுக்கிட்டு மக்கள் எல்லாரும் பயத்துல அந்த செவரியை கீழே தள்ளி விட்டுருவானுங்க போல. இருந்தாலுமே ஈட்டி எல்லாம் வச்சும் அம்பு விட்டுமே அவங்கள எக்காரணம் கொண்டு அந்த செவருக்கிட்ட நெருங்க விடாம இருக்க கரெக்டா பின்னாடியில இருந்து அந்த ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் ஆப்ஷன் கிடையாது. அங்க இருக்கிற ஆளுங்களுக்கும் ஆப்ஷன் கிடையாது. எல்லாரும் அப்படியே பிச்சுக்கோ அப்படின்னு செதறி ஓடிட்டு இருக்கிறாங்களா. ஓடி வரும்போது ஒரு பள்ளத்தாக்கு ஒண்ணு இருக்கும். வேற வழி இல்லைன்னு ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் குதிச்சிருவாங்க. பின்னாடியே சில ஜாம்பிஸும் குதிச்சிருக்கும். ஆனா இவங்களால நீச்சல் அடிக்க முடிஞ்ச மாதிரி அந்த ஜாம்பிஸால நீச்சல் அடிக்க முடியாம தண்ணிக்குள்ள மூழ்கி போக பின்னாடி இவங்களை சேஸ் பண்ணிட்டு வந்த ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இவங்களை சேஸ் பண்ணி
பண்ணியிருந்திருக்காது, அதே இடத்துல தான் நிக்குது. இப்படி கலவரம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, பேரலா நம்ம ஜாம்பி ராஜா கண் வெளிச்சம் இருப்பாருல, அவருக்கு சாப்பிடுறதுக்காக அங்க அரசபையிலே வேலை செய்யற ஒரு பொண்ணை விருந்தா கொடுத்துட்டு அந்த சீஃப் அவரோட பொண்ணான ராணி கிட்ட, உன்னோட பையன் பிறக்கும் போது அவனை நீ எப்படி வளர்க்கணும் தெரியுமா, அவனோட அப்பாவான இதோ இந்த ராஜா இருக்கிறான் பத்தியா, சுத்தமா சுய புத்தியே இல்லாத ஒருத்தன், இவனை மாதிரி மட்டும் வளர்த்திடவே கூடாது, ஒரு நல்ல தீர்க்கமான ஒரு ராஜாவா நீ அவனை வளர்க்கணும் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா காலையில சூரிய வெளிச்சங்கிறது வர ஆரம்பிக்க, ஊருக்குள்ள உலாவிக்கிட்டு இருந்த எல்லா ஜாம்பிஸும் நிழலை தேடி வேகமா ஓடி போய் அப்படியே கம்ப்ளீட்டா பேட்டரி போன பொம்மை மாதிரி படுத்துருது. ராஜாவுக்குமே அதே நிலைமை தான். ஆனா ராஜாவோட உடம்ப பாத்துக்கிறதுக்காக அங்க சில பணிப்பெண்களையும் வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா அந்த மான்ஸ்டர்ஸோட நடமாட்டங்கிறத காணோன்னு அதுக்கப்புறம் எல்லாருமே ஊருக்குள்ள வர ஆரம்பிக்க, அந்த வெள்ளை துணி போட்ட ஆபீசர் நம்ம பால் அங்க இருக்கிற பார்த்தோன்னே, ஐயா நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்களா அப்படின்னு போய் காலையே விழுந்துருவானா. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஷின்னு தான் சொல்லிட்டு ஷின் கிட்ட உண்மையை சொல்றான்னு கேட்கல, நம்ம நர்ஸ் புள்ள தான் சொல்றா, எங்களோட மருத்துவ சாலையில நோய்வாய்ப்பட்டு ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க, அவங்களுக்குலாம் உணவளிக்கிற அளவுக்கு எங்க கிட்ட போதுமான அளவுக்கு உணவு இல்லை, அதனால வேற வழி இல்லாம எங்கள இறந்து போன ஒருத்தரோட மனித கரியை நாங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்தோம், அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கிறத நடக்க ஆரம்பிச்சது. அப்போ ஷின்னும் சொல்லுவான், நீங்க எங்களை தண்டிக்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும், ஆனா ஊருக்குள்ள ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, எல்லா பாடிஸையும் எடுத்து எரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும், அதனால நைட்டுக்குள்ள நம்ம திருப்பியும் வேற பிரச்சனை வரக்கு முன்னாடி இதை எரிச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே இப்ப பாடியெல்லாம் எரிச்சிடலாம் அப்படின்னு அந்த பாலுமே சரிங்கிறான். அப்போ அந்த கூட்டத்துல ஒரு நோபல் லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தன்னோட பையனுமே இப்படி இந்த ஜாம்பி இந்த மான்ஸ்டரா மாறி இருந்திருக்கான், ஆனா அவன் ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன், அவனெல்லாம் இப்படி அனாதை போனா இருக்கிற மாதிரிலாம் என்னால அலோவ் பண்ண முடியாதும்பாங்களா. என்னடா இது, இந்த கிளவி புது பிரச்சனை கொண்டு வருது, கிளவி வேற நோபல் ஃபேமிலியை சேர்ந்ததாச்சு, ஸோ வேற வழி இல்லை, நோபல்ஸையும் சாதாரண ஆளுங்களையும் அவங்களோட ட்ரெஸ் கோடை வச்சு நம்ம பிரிச்சு எடுக்கலாம், அப்படி நாம சாதாரண மக்களை எரிச்சிட்டு நோபல்ஸ் எல்லாரையும் குழி தோண்டி ஆழமா புதைச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ பையன் சீன்ல என்ட்ரு ஆகுறான். வந்த உடனே அந்த வெள்ளை சொக்கா போட்டவனை அடிக்கும் போது சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஹீரோ அட்டாக் பண்ண இளவரசர் மேல கை பட்டுச்சுன்னா கை துண்டாயிருண்டான்னு நம்ம அசிஸ்டன்ட் கார்ட் பண்றானா. ஹீரோவும் அவன் இருக்கிற ஐடியா அந்த உட்டவனை தூக்கி போட அதுல 4 டிராகன் சிம்பிள் இருக்கிறத பார்த்துட்டு, என்னது இளவரசர் நீங்களான்னு அந்த பால் ஹீரோவோட காலில் உழுக இருக்கிற எல்லாருமே அங்க மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வேலையா நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். முதல்ல அந்த நோபல் லேடி இருக்கிறாங்களா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, நீங்க ஒரு நோபலா இருக்கட்டும் இல்ல உங்களோட சடங்குகளா இருக்கட்டும், ஆனா அதையெல்லாம் தூக்கி ஓர வைங்க, இப்போதைக்கு மக்களை தான் காப்பாற்றணும்னு எல்லா பாடிஸையும் எரிக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல தான் ஹான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனரல் இருக்கிறாரு, அவருக்கு இந்த ஊர்ல எமர்ஜென்சிங்கிற விஷயத்த ஒரு சிக்னலா சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க. அதே மாதிரி சிக்னல் சென்ட் பண்றதுக்காக ஒரு மலை மேல லைக் நெருப்பு பத்தி விடுவாங்க, அது மூலமா புகை வர ஆரம்பிக்கும். அந்த சிக்னலை பார்த்துட்டு இன்னொரு மலை மேல இருக்கிறவங்க சிக்னல் சென்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி தான் அவங்க ஹானுக்கு சிக்னல் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்களா. பேரலா நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற அந்த வெள்ளதாடிக்காரர் இருக்கிறாருல, அவர் ஒரு மினிஸ்டரை தனியா மீட் பண்ணி, ஆக்சுவலி இந்த மினிஸ்டர் ராணியோட கிளானை சேர்ந்தவர் தான், இருந்தாலும் கொஞ்சம் நியாயமான ஆளு, அதனாலதான் இந்த வெள்ளதாடிக்காரரை வந்து மீட் பண்ணியிருக்காரு. ராணியும் அந்த சீஃபும் ஒன்னா சேர்ந்துகிட்டு ராஜாவா என்னமோ பண்ணியிருக்காங்க, நீங்க நியாயமான ஆளுன்னு எனக்கு தெரியும், நம்மளே தனியா போய் என்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரிக்கலான்னு பார்த்தா அதுக்கு அவங்க அலோவ் பண்ற ஆளுங்க கிடையாது. அதனால ஜெனரல் ஹான் இருக்கிறாருல, அவர்கிட்டயும் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவரை நம்ம கூட சேர்த்துக்கிட்டு ஆகணும். இப்போ என்ன ரீசெண்டா அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு அவங்க அம்மாவோட கல்லறை பக்கத்திலே இருக்கிறாரு, அவரை நம்ம கூட சேர்த்துக்கிட்டு ஆகணும், அவர்கிட்ட இதை பத்தி நம்ம பேசி ஆகணும்னு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பி இருந்திருப்பாங்க. காலங்காத்தால அந்த ஹான் அப்படிங்கிற அந்த ஜெனரலுமே அவங்களோட அம்மாவோட கல்லறைக்கு வந்து மரியாதைலாம் செலுத்திட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்கேன். அப்போ ஹீரோவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த எமர்ஜென்சிக்காக புகை மூட்டிருப்பாங்கல்ல, அந்த சிக்னல் அவர் கவனிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த சீஃபோட ஸ்பை ஒருத்தர் இப்படி அந்த வெள்ளதாடிக்காரனுங்க இவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு நம்ம ஹீரோக்கு ஆதரவா இருக்கிறதுக்காக அந்த ஜெனரல் ஹான் இருக்கிறாருல, அவரை மீட் பண்றதுக்கு தூது அனுப்பியிருக்காங்களாமாங்கிற மேட்டரை சொல்லும் போது அதை இந்த சீஃப்ங்கிறவன் பெருசா எடுத்துக்கல. அந்த வெள்ளதாடிக்காரன் என்னாரும் புக் மட்டும் தான் படிச்சுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு என்னை எழுத்து நிக்கிறதுக்காக ஹானோட உதவி தேவைப்படுதுங்கிறது ஆச்சரியப்படுற மாதிரி இல்ல. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹானுக்கும் எனக்கு ஒரு ஒப்பந்தம் ஒன்று நடந்திருக்கு, அதனால அவன் என்னை எழுத்து நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைப்பான். அப்படியே சீன் கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஷின்னும் அந்த நர்ஸும் பேசிட்டு வெளியில வரும்போது அப்பதான் இந்த ஒரு கலவரம் நடந்திருக்கிறதே பார்த்துருப்பாங்களா. ஐயோ என்ன நடக்குன்னு புரியாம பயத்துல திருப்பி ரூம்குள்ள போகக்குள்ள அந்த மருத்துவர் அப்ப ரூம்குள்ள வந்துருவாரு. என்ன நடக்குன்னு அந்த மருத்துவர்கிட்ட கேட்கும் போது அவர் பாட்டுக்கு லைக் அப்படியே உளர ஆரம்பிச்சிருவாரா. என்ன சொல்லியிருப்பாருன்னா,
இந்த மருத்துவரோட அசிஸ்டன்ட் அன்னைக்கு ராஜா கடிச்சிருந்திருப்பார்ல, ராஜா ஒரு மான்ஸ்டர் தான். ஆனா அந்த அசிஸ்டன்ட் வந்து மான்ஸ்டரா மாறி இருந்திருக்க மாட்டான். உடல்நிலை சரியில்லாம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்து போயிருந்திருப்பான். இறந்து போனதுக்கு அப்புறம் தான் திருப்பி இங்க கூட்டிட்டே வந்திருப்பாரு. ஆனா அப்படி இறந்து போனவனோட அந்த சதைகள் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க இப்படி மான்ஸ்டரா மாறி இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தர் யார யார கடிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இப்படி மான்ஸ்டரா மாறுறாங்க. இது ஒரு டிசீஸ் மாதிரி ஸ்ப்ரெட் இருக்குன்னு பயப்படுவானா, என்னால இதை மாத்த முடியும் அப்படின்னு கொஞ்சம் நடந்து போனவன் அதுக்கப்புறம் பொத்துன்னு கீழே விழுந்திருப்பான். ஏன்னா அவனையுமே அந்த ஜாம்பிஸ் கடிச்சிருந்திருக்கும். கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அந்த மருத்துவர் வந்து ஆக்சுவலி நம்ம ஹீரோட அப்பா அந்த ராஜா வந்து இறந்து போயிருந்திருப்பார்ல, என்ன டிசீஸால இறந்து போனாரு, நான் எப்படி அவரை திருப்பி உயிரோட கொண்டு வர வச்சுங்கிற எல்லா விஷயத்தையும் அவர் நோட்ல எழுதி இருந்திருப்பாரு. அதை ஹீரோ படிச்சு தெரிஞ்சுக்கிறான். இது உண்மைதானாங்கிற விஷயத்த அந்த நர்ஸ் இருப்பாங்களா அவங்க கிட்ட கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது தான் அந்த உரையும் பள்ளத்தாக்குல அந்த செடிங்கிறது இருக்குன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் போய் தேடி பார்க்கும்போது அது எதுவுமே இல்லை. அந்த பூ இல்லைன்னா இதுக்கான கியூரை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அசிஸ்டன்ட்டும் அங்க வரும்போது அந்த நர்ஸ் அங்கிருந்து போயிடுறாளா. நேற்று ஹீரோ அந்த தளபதியோட தலையை வெட்டி எடுத்து வந்திருப்பான்ல, அவனோட தலையை காணும். ஹீரோ கிட்ட இருந்து உயிரோட தப்பிச்சு போன அந்த சோல்ஜர் அந்த தளபதியோட தலையை தூக்கிட்டு போயிருக்கணும். நீ தான் கொலை பண்ணன்னு தெரிய வந்துச்சுன்னு வையன், இப்ப தேவையில்லாம வேற நீ இந்த அரசவைக்கே எதிராக செயல்படுற, ராஜாவையே வந்து வீழ்த்த பாக்குறங்கிற மாதிரியான பேச்சு வேற போயிட்டு இருக்கேயான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ இல்ல, உண்மையாலுமே நான் பண்ண போற இந்த காரியங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் எனக்கு இப்போதான் கிடைச்சதுன்னு சொல்லுவான். விச் மீன்ஸ் அவங்க அப்பாவை ஒரு கைப்பாவையா வச்சுக்கிட்டு அந்த ராணியும் ராணியோட அப்பனான அந்த சீஃபும் தான் இந்த ஆட்சியை பண்றாங்க அப்படிங்கிறங்காட்டி தான் நம்ம ஹீரோ இந்த ஆட்சிக்கு எதிராகவே வந்து செயல்பட ஆரம்பிச்சான். ஆனா இப்போ தன்னோட அப்பாவே இறந்து போயிட்டான். ஆனா திருப்பியும் இவங்க தன்னோட இறந்து போன அப்பாவை உயிரோட கொண்டு வந்து ஒரு மான்ஸ்டரா கொண்டு வந்து தான் இந்த ஆட்சியை பண்றானுங்கன்னா இந்த ஆட்சியை டெஃபினட்டா நம்ம எதிர்த்து தான் ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். அவன் ஒரு 6-7 வயசு இருக்கும்போது அப்போ ஹான் அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் இருக்கிறாருல, ஸோ ஒரு ஹீரோ கிட்ட அப்பவே சொல்லியிருந்திருப்பாரு நிறைய விஷயங்கள் நடக்க போது, தயவு செஞ்சு உயிரோட இருந்துருன்னு. அதை யோசிச்சு பார்த்த ஹீரோவும் இப்போதைக்கு கண்டிப்பா ஜெனரல் ஹானோட சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறான். அதுவே இந்த வெள்ளை துணி போட்டவன் அந்த பால் அதுக்கப்புறம் இன்னும் சில நோபல்ஸ் சொல்லி அவங்க எல்லாரும் ஊர்ல இருக்கிற 100கணக்கான பாடியை எரிக்கிறதுலாம் கஷ்டம், அதனால வாங்கன்னு ஏத்துற அளவுக்கு சில பேரை கப்பல்ல ஏத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறானுங்க. ஊர்ல கப்பல் இருக்குதுன்னு சொன்னானுங்க, வாங்க போய் பார்க்கலான்ட்டு ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் வந்துகிட்டு இருப்பானா. ஷின்னுமே அந்த கப்பல் இருக்கிற இடத்துக்கு வரும்போது ஆல்ரெடி அந்த கப்பல்ல ஏறி அவனுங்களாம் கிளம்பிட்டானுங்க. எங்களை ஏன் கூட்டிட்டு போகலன்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அலறிக்கிட்டு இருக்க, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஷின்னும் யோசிக்கிறான். இப்போ அதுவே அந்த கப்பல்ல அந்த நோபல் அடி இருந்துச்சுல அந்த கிளவி, அது அப்படியே ஒரு பொட்டிக்கிட்ட போய் நிக்குது. வேற என்ன, அந்த பொட்டிகளை தான் பையனை தூக்கி போட்டு வந்துருச்சு போல. கப்பலோட சேர்ந்து மொத்த பேரு கபாலத்துக்கு போக போறாங்கிற மாதிரியான ஒரு ஷாட் வச்சு அங்கேயே இந்த ஒரு எபிசோடையும் முடிச்சுக்கிறேன். எனிவேஸ் கண்டிப்பா இந்த எபிசோட் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னும் இந்த சீரீஸ்ல ஒரு 3 வீடியோ வரும், அதோட மொத்தமா இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமா அடுத்தடுத்த எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.